இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் புதிதாக 8000 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளை தொடங்க தமிழக அரசு அதிரடியாக அனுமதி அளித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் காட்டு தீ போல பரவி வருகிறது. இது உண்மையா அல்லது வதந்தியா என்பதை பற்றி விளக்கத்தை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் பரவி வரும் இந்த தகவலால் மருத்துவத்துறையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறதோ என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. அதாவது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தேவக அரசு புதிய தனியார் மருத்துவமனைகளை தொடங்க பச்சை கொடி காட்டியுள்ளதாக அந்த செய்திகள் குறிப்பிட்டிருந்தன. ஆனால் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. உண்மையில் என்ன நடந்தது? மருத்துவத்துறை விளக்கம் அளித்துள்ள தகவலின்படி கடந்த மே 21, 2026 அன்று மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட இணை இயக்குநர்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் ஒரு முக்கிய ஆய்வு கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் சட்டம் 1997 கீழ் மேற்கொண்டுள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். கடந்த 2019 ஆண்டு முதல் ஆன்லைன் இணையதளம் வழியாக பதிவு செய்ய விண்ணப்பித்து பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த 8000 விண்ணப்பங்கள் உள்ளன. இந்த நீண்ட நாள் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை மிகவும் வெளிப்படையான முறையில் பரிசீலனை செய்து அதில் தகுதியுள்ள கிளினிக்குகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு மட்டும் தற்காலிக சான்றிதழ்களை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொன்னால், புதிதாக 8000 மருத்துவமனைகளை திறக்க எந்த ஒரு புதிய அறிவிப்போ அல்லது அனுமதியோ வழங்கப்படவில்லை. பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்த விண்ணப்பங்களை விதிமுறைகளுக்கு உட்பட்டு முறைப்படுத்த மட்டுமே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மருத்துவத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. அரசு அறிவிக்கும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.